தாத்தா சாப்பிட்டீங்களா? தாத்தா சாப்பிட்டீங்களா? தாத்தா மேம் இதுதான் மேம் ப்ராப்ளம். நான் உங்களை பாக்குறேன். உங்களுக்கு காது கம்மியா கேக்குது. காது கருவி போடணும். இப்படி போட்டாதான் உங்களுக்கு காது நல்லா கேட்கும். இது உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக. எனக்கு அது வேண்டாம், காது கேட்காதுன்னு நினைப்பாங்க. ரெண்டா காது பெருசா இருக்கும், அதனால எனக்கு அது வேண்டாம். இப்போ சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் காது தெரியாத அளவுக்குலாம் இருக்கு. இது போடுறனால உங்களால போன் பேச முடியும், பாட்டு கேட்க முடியும், வீட்டுல நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே பாத்துக்கலாம். இப்போ புதுசா இயரிங் எய்ட் போட்டிருக்கீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப நல்லா இருக்கு, கூப்பிட்டா கேக்குது, பசங்களோடய நல்லா பேச முடியுது. இப்போ கொஞ்சம் நல்லா திருப்தி நல்லா இருக்கு. இப்ப கூப்பிட்டு பாருங்க. தாத்தா இல்லம்மா, இப்ப நல்லா கேக்குது மேம். இயரிங் எய்ட் யூஸ் பண்றது ஒரு ஸ்டிக்மா கிடையாது. கண்டிப்பா அது ஓல்டர் பீப்புளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாவே இருக்கும்.